பாடல் 32. பாட்டிலாத பரமனை பரமலோக நாதனை நாட்டிலாத நாதனை நாரிபங்கர் பாகனை கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டக்காரர் குசுகுசுப்பை கூப்பிடாமு நின்றது. இதில் முதலாவரிய பாருங்க, பாட்டிலாத பரமனை பரமலோக நாதனை என்றால் பாட்டுக்கள் யாவும் பரமனையே பாடுகிறது. அதுவே பாட்டில்லாத பரமனை, பாட்டுக்கள் யாவும் பரமனையே பாடுகிறது, எம்பெருமான் ஈசனையே பாடுகிறது. பரமலோகநாதன் என்றால் எல்லா லோகங்களுக்கும், எமது உலகம், எமது பூமி போன்ற பிற உலகங்கள் அனைத்துக்கும் அவனே நாதன். நாதன் என்றால் அரசன். எல்லா உலகங்களுக்கும் அவனே அரசனாவான், எம்பெருமான் ஈசன். இரண்டாவது வரி, நாட்டிலாத நாதனை நாரிபங்கர் பாகனை. நாட்டிலாத நாதனை என்றால் எல்லா நாடும் அவன் நாடே. நாரிபங்கர் பாகனை, மௌனமாக விளங்கும் பரம்பொருளே நாதமாகவும் விந்தாகவும் விளங்குகின்றது. கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம், நாரணன் தங்கையான சக்திக்கு தன் இடப்பாகம் தந்த சிவனை. இதில் இந்த இரண்டாவது வரியில் இருக்கிற நாரிபங்கர் பாகனை என்றால் நாரணன் தங்கையான சக்திக்கு தன் இடப்பாகம் தந்த சிவன். மூன்றாவது வரி, கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம். வாய் மூடி மௌனமாக இருந்து உச்சரிக்க வேண்டிய மந்திரமே ஓம் நம சிவாய. அவனை எண்ணி தியானம் செய்ய வாசி யோகம் தெரிய வேண்டும். வாசி யோகம் எவ்வாறு செய்ய வேண்டுமென்றால், உமக்கு பிடித்த எந்த கடவுளின் மந்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஓம் நம சிவாய எனும் மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை இரவில் வேட்டைக்கு செல்லும் வேட்டைக்காரர்கள் மற்றவர்களிடம் பேசி தெரிவிக்க குசுகுசுவென்று கூப்பிடுவார்கள். அதாவது தடித்த குரலில் இல்லாமல் குசுகுசுவென்று கதைப்பார்கள். அந்த குரலில் ஓம் நம சிவாய நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன், செவிமடுங்கள். ஓம் நம சிவாய. இவ்வாறு ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை இந்த குசுகுசுத்த குரலில் செய்து வந்தீர்களானால் அதுவே வாசி யோகமாகும். நிறைய பேருக்கு, அதிகமானோருக்கு வாசி யோகம் என்பது பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. இன்று வாசி யோகத்தை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், கேளுங்கள். வாசி யோகம் என்பது வேறு எதுவும் இல்லை. சாதாரண குரல் இல்லாமல் குசுகுசுப்பான குரலில் ஏதோ ஒரு மந்திரம். ஆனால் ஓம் நம சிவாய என்பது மிகவும் அற்புதமான மந்திரம். இந்த ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை வேட்டைக்காரர்கள் இரவில் வேட்டைக்கு செல்லும் போது மற்றவர்களிடம் பேசி தெரிவிக்க குசுகுசு என்று கூப்பிடுவார்கள். அந்த குசுகுசுத்த குரலில் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை ஓதி வந்தீர்களானால் அதுவே மிகவும் சக்தி வாய்ந்த வாசி யோகமாகும். இந்த வாசி யோகம் கடைசி வரியை பாருங்கள், வேட்டைக்காரர் குசுகுசுப்பை கூப்பிடாமு நின்றது. இவ்வாறு வேட்டைக்காரர்கள் போல் அந்த குசுகுசுத்த குரலில் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை வாசி யோகம் செய்து வந்தீர்களானால் இப்பிறவி பிணி நீங்கி இன்பமுற்று வாழ முடியும் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். பிறவிப்பிணி நீங்கி என்றால் உமக்கு இனி பிறவியே இல்லாமல் இன்பமான நிலை, பிறவியே இனி அற்ற நிலை, பிறவியில்லா பெருவாழ்வு. இலகுவாக சொல்ல போனால் பிறவியில்லா பெருவாழ்வு அல்லது மரணமில்லா பெருவாழ்வு அப்படியும் கூறலாம். நன்றி, வணக்கம்.